சக்தி படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு புத்திகளை சொல்லி இருக்கிறார். சரி மகன் ஆனந்தா, உனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறார். அவ சொல்லுறத பார்த்து நீ கேட்டு வளர வேண்டும். அது மட்டுமில்லை, நீ எந்த ஊருக்கு போனாலும் தென்பழனி ஊருக்கு போகவே கூடாது. அங்கதான் ஒரு பெண்மணி சூழ்ந்திருக்கேன்னு அன்னைக்கு ஜோதிடர் சொன்னார் அல்லவா? ஆமா சரிப்பா. இது தன்னுடைய மகனுக்கு நல்ல புத்திகளெல்லாம் சொல்லிவிட்டு புத்திகளெல்லாம் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது திடீர்னு அப்பா இறந்துட்டாரு. ஆமா, அப்பா இறந்தாச்சுன்னா பிள்ளைக்கு புத்தி சொல்ல ஆள் இல்ல. உண்மைதான். சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாடான சட்டி இறந்து விட்டார். சரி, இருந்தாலும் ஆந்த சட்டி விளந்து வரக்கூடிய நாளே இப்படி நாட்கள் செல்ல செல்ல பருங்கள் கழிந்து ஒரு நாள் ஆந்த சட்டியானவன் நினைக்கின்றான். தன்னுடைய மனைவி பார்த்து என்ன கேட்கிறான்? அடியே செல்வம், எங்கடி போனா? அடியே செல்வம், எங்கடி போன ஒரு சத்தமே காணோம். என்னங்க என்ன பிராண நாடா கூப்பிட என்ன சொல்லுங்க. போகலையா? என்ன தொழில் பார்க்க போறீங்க? என்னுடைய அப்பா செய்த தொழிலை பார்க்கலாம்னு இருக்கிறேன். கசவு தொழிலா? ஆமா ஆமா, கசவு வியாபாரம். எந்த ஊருக்கு போறீங்க? பழகி நல்லூருக்கு போகிறேன். பழகி நல்லூருக்கு போக கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காங்களே. உங்க அப்பா தானே சொன்னாங்க. பாரு, என்ன பழகிதல்ல வியாபாரம் கொடிகட்டி பார்ப்போம். ஆமா, நான் கேட்கக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருவேன். சரி, அதனால எங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருடி. ஆமா ஆமாடி, நான் பழகிதல்லூருக்கு போயிட்டு வரேன். அத்தா, என்னத்தான் நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீங்க? என்னெல்லாமோ பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. என்னடி சொல்ற? அத்தா, நான் நேற்றுக்கு ஒரு பெரிய கனவு கண்டேன். ஒரு பெரிய கனவு கண்டேன். நீங்க ஆசி ஆசியா வாங்கி தந்தீங்க இந்த மல்லிகை பூ. இந்த மல்லிகை பூ வந்து வாடி போக கண்டேன். மல்லிகை பூ வாடி போக கண்டானா? ஆமா, மல்லிகை பூ வந்து வாடி போக கண்டேன். மல்லிகை பூ வாடதான் செய்யும். அப்படியா? ஆமா, சொல்லுங்க அத்தான். மல்லிகை பூ அந்த வெயில் அடிக்கும் போது வாடதான் செய்யும். ஓகோ, அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? வேற என்ன கண்ண வேண்டாம்? அது மட்டுமில்லை, ஆசி ஆசியா கண்டீங்களே இந்த மாங்கல்யம், அது கூட அச்சு போக கண்டேன். மாங்கல்யம் அத்து போகுதா? இங்க பாரு, என்ன ஓனத்துக்கு ஊஞ்சலே கட்டி ஆடலாம், அப்படிப்பட்ட மாங்கல்யம் அத்து போகுதா? ஆமா தாண்டியதாரு. ஏனத்தான், எனக்குன்னு இருக்குது ஒரே ஒரு புருஷன் மட்டும் தானே. எல்லாருக்கும் ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. அப்படியா? உங்களை போல ஒரு புருஷன் எனக்கு கிடைப்பாங்களா? அதனாலதான் நான் சொல்லிட்டேன் அத்தான். சரி, எந்த ஊருக்கு போனாலும் பழகி ஊருக்கு போகாதீங்கள் அத்தான். வேற என்ன அத்தான்? என்ன நீங்க அப்ப போறதையும் போறீங்க. சரி, என்னுடைய கையால் ஒரு கிளாஸ் பாலான்னு குடிச்சுக்கிட்டு போங்க. கையினால பால் குடிக்கிறது ஒண்ணுதான், வசூல் ஒண்ணுதான். அத்தான், நீங்க போனவுடன் எனக்கு பணம் அனுப்புங்க. அவனோட பணம் அனுப்பணும். ஆமா, பொட்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். ஆமா, பொட்டாட்டி நல்ல பொட்டாட்டினா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்க? நீங்க அங்க போய் சேர்ந்த உடனே ஆமா நான் வந்து சேர்த்துட்டேன் போகும் அப்படின்னு எனக்கு ஒரு போன் பண்ணுங்க. அது அந்த காலத்துல போன் மொபைல் எல்லாம் கிடையாதுல்லவா? இந்த காலத்துல போன் பண்ணணும் போகும். அந்த காலத்துல போய் சேர்ந்த ஒரு கடிதம் சேர்ந்து சொல்லுவாங்க. அது சரி, அது அந்த காலம், இது இந்த காலம். போகும். இல்லன்னா ரூபாயிலாட்டு ஒரு மிஸ்காலாவது விடுங்க. உங்க செல்போன்ல பைசா இல்லைன்னா ஆமா அடுத்த ஆளுக்கு செல்போன்ல ஒரு போன் பண்ணுங்க போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? ஆமா அத்தான், நீங்க போறீங்க எல்லாம் எடுத்து வைத்திருக்கேன், செஞ்சு வாருங்கள் சீக்கிரம். அதான் சுண்ணா கரடி சரி எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீங்க. மட்டும் போறதில்ல, எல்லாம் அள்ளி வாரி கெட்டி வச்சாச்சு. எல்லாம் வச்சாச்சு, நீங்க கிளம்ப வேண்டியதா பாத்தீங்க. சுண்ணாம்பு மட்டுமா கொண்டு நீங்க என்னெல்லாம் சாப்பிடுவீங்களோ எல்லாம் பையில எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாம் கெட்டியாச்சு. மடிச்சில வச்சிருக்கியா? மடிச்சில தானே எல்லாம் கட்டி வச்சிருக்கா. நீங்க போங்க. சரி, முதல்ல இங்க இருந்து கலந்து விடுங்க. சரி, மனைவி எவ்வளவோ சொன்ன பிறகு கேட்கல. பழகி குறித்து வியாபாரம் செய்ய புறப்பட்டாள். பல்லக்கில் கால் வைக்கோ போது அந்த பாசல்களில் தட்டிடுவான். அதற்கு இடத்தில் கால் வைக்கோ போது அதற்கு இடமாற தட்டிடுவான்.
உச்சத்தினை வாரே போடு உச்சத்தினை வாரே போடு ஒரு முண்ட துணை குறைக்கிடுமா உச்சத்தினை வரோ போடு உச்சத்தினை வாரே போடு முட துணை குறைக்கிடுமா தெரிவை வாரே போடு ஒரு நல்ல பாட்டாராடு ஒரு மலர்ச்சி ஒரு புயமலை அது கொள்ளற்ற பாராவை அது கொள்ளற்ற பாராவை அந்த ஆண் பெருவழி நடந்தார் ஒன்று பாராவை அடிகளஞ்சு பாராவை ஆனந்தோ வழி நடந்தார். இப்படி மனைவி எவ்வளவோ சொன்ன பிறகும் கேட்காமல் ஆட்டு செட்டி பழகியூருக்கு வியாபாரம் செய்ய புறப்பட்டான். வலது தாளை தூக்கி வைத்தான். வாசல்படி தட்டுகின்றது. இடது தாளை தூக்கி வைத்தான். இடவாரம் தட்டுகிறது. முற்றத்தில் இறங்கக்கூடிய நேரத்தில் போதை மூடுகிறது. இதை கூட பார்க்கல. தெருவில் வந்தா பாருங்க, ஒரு கால மாடானது கட்டவிழ்த்து தெருவோடு ஓடுகிறது. அதையும் பார்க்கல. அடுத்த தெருவில் வரக்கூடிய நேரத்துல கண்ணி பெண்ணானவள் அப்படி கூந்தல பிரிச்சு கொண்டு போறான். ஆமா, கையில ஒரு தீச்சட்டி ஏந்தி கொண்டு போறான். கண்ணி போட்டு கையில ரொம்ப மோசமான எறும்பு. எந்த பெண்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சொட்டை போட்டு வரணும். அந்த எறும்பு போயிட்டாங்கன்னு அந்த இடம் விட்ட அதோ வருது. ஓஹோ, கண்ணி பெண்ணானவள் தலைவிரித்து கோலமாக வருகின்றாள். அந்த எதிர்ப்பையும் பார்க்கவில்லை. பார்த்து ஆண்டனானவள் நினைக்கின்றாள். அதாவது நேராக போனால் பல பல சகுனங்கள்லாம் தென்படும். கொடுக்க வழியாக சென்றால் சீக்கிரம் பழகியூருக்கு போய்விடலாம் என்று சொல்லி சென்காடு வழியாக சென்றால் பழகியூருக்கு போய்விடலாம், பழகிநல்லூருக்கு போய்விடலாம். அங்கதான் இசைக்கியமையானவள் செட்டியானவள் எப்போது வருமான என்று இசைக்கியமை காத்திருக்க ஆன செட்டியானவள் பழகியூருக்கு அந்த செட்டியானவள் வந்து கொண்டே இருக்கின்றாள். இதை கண்ட இசைக்கியமைக்கு தெரியாமல் இருக்குமா? பாடா பா 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 என்னை கொண்ட பாவி இதோ வந்து கொண்டிருக்கிறான். இவனை படிக்கப்படி எடுக்க வேண்டும், உடனே கொல்லக்கூடாது. சரி, இவனை நாமளும் ஒரேடியே கல்லத்துக்கு போட்டு அப்படி என்றால் இவனை ஒரேடியே கொல்லக்கூடாது. வேறு இவனை சித்திரவதை செய்து அழுதாக சாகடிக்க வேண்டும். சித்திரவதை படுத்தி நான் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாயார் இசைக்கியமை ஆனவன் அந்த சக்தியாரத்தை நான் பாருங்க கையை கொத்தி கலகல் என்று சொல்லித்தான். எதிர்கண்ட சக்தி இசைக்கு மலமகிழ இசைக்கு மலமகிழ இசைக்கு மலமகிழ சக்தி பாரா என்று ஆடினாளே சக்தி பாரா என்று ஆடினாளே. ஆனந்தமாய் சொரிய சுத்தி பாரார் என்று ஆடினாளே சக்தி பாரார் என்று ஆடினாளே. சுகம்பராட்டி ஒரு முற்றை கொண்ட பழி முக்கி போனாலும் பள்ளியிலே போனாலும் பள்ளியிலே நிற்காய். இசைக்கியமை ஆண்டல் முன்னால் தோன்றினாடு இசைக்கியமை ஆடையுடன்
பூ